தைரியம், வீரியம் மிக்கவர். அது எப்படி தெரிஞ்சுக்கிறது ஜாதகத்தில் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி இந்த தைரியம்னு எல்லாத்துக்குமே தெரியும். எல்லா பேருமே தைரியம்னா ஒரு தைரியமானவன், ஒரு பயம் இல்லாதவன், துணிச்சல் மிக்கவன், ஒரு துணிச்சலானவன் அப்படின்னு எடுத்துக்கலாம். எதுலேயுமே பயம்னா என்னன்னு தெரியாதுப்பா, அந்த மாதிரி ஒரு தைரியமானவன் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த வீரியம் அப்படின்னா ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், அது என்னென்னா வீரியம் அப்படிங்கும்போது வீரியமிக்கவன், வீரியம் இந்த காரியம் வீரியம் அப்படிங்கும்போது 2 இடத்துல எடுத்துக்கலாம். இந்த தைரியங்கிறது இந்த மாதிரி தைரியங்கிறது வீரன், அந்த தைரியம் அந்த மாதிரி வந்துடும். இந்த வீரியம் அப்படின்னா ஆணங்களுக்கு இந்த குழந்தைய இந்த இன்பத்தை கொடுக்கக்கூடியது, குழந்தையை கொடுக்கக்கூடிய அந்த விந்து அணுக்களை கொடுக்கக்கூடிய. பெண்களுக்கு கருமுட்டையை கொடுக்கும் இந்த குழந்தைகளுக்கு உள்ளது. அப்போ அந்த 3ஆம் இடத்தை பார்க்கணும் வீரியம் அப்படிங்கும்போது. பாவகம் 3ஆம் பாவகம், காரகம் அதோடைய கிரகம் என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்கும் செவ்வாய். அப்போ செவ்வாய் வளர்த்துருக்கணும். சில ஜோதிடர்கள்லாம் சொல்லுவாங்க, பெண்ணுடைய ஜாதகத்தில் கணவனை பார்க்கணும்னா ஆணுக்கு சுக்கரனை பார்க்கணும், பெண்ணுக்கு செவ்வாயை பார்க்கணும்னு. அது எப்படியோ இருக்கட்டும், செவ்வாய் தான் இந்த தைரியத்துக்கும் வீரத்துக்கும் உள்ள காரக கிரகம். அப்போ செவ்வாய் வளர்த்துருக்கணும். அப்போ செவ்வாயெலாம் வளர்த்து நீங்கள் சொல்கிறலாம் சேர்த்தாயா. எங்கள் ஊரில் ஒரு பயந்தாங்கோழி ஒருத்தர் இருக்கான், பயந்தார் இருக்கான். அவன் ஜாதகத்தில் பார்த்தாக்கும் செவ்வாய் ஆட்சியாக இருக்கலாட்டி உச்சமாக இருக்குது. அவர் ரொம்ப பயந்துக்கிட்டு இருக்கார் அப்படின்னா 3ஆம் படவிக்காக இருக்கும். நிறைய விஷயங்கள் ஜோதிடத்தில் இருக்குது. அப்போ ஆட்சி உச்சம் அப்படின்னா நீங்கள் வாட்டில் சொல்லிக்கிட்டிங்கன்னா மேசத்தில் இருந்தால் ஆட்சி, விருச்சிகத்தில் இருந்தாலும் ஆட்சி, இங்கே மகரத்தில் இருந்தாலும் உச்சம். செவ்வாய் மகரத்தில் இருக்கும்போது அங்கே உச்சம் பெறுகிறார், மேசத்துலேயும் விருச்சிகத்திலையும் ஆட்சி பெறுகிறார்கள். அப்போ லக்னத்துக்கு 3ஆம் பாவகத்தில் 3ஆம் பாவத்துக்கு அதிபதி ஆட்சி உச்சம் பெறலாம், அல்லது இயற்கை சுபரோடு சேர்ந்திருக்கலாம், லக்ன சுபரோடு சேர்ந்திருக்கலாம். இந்த மாதிரி இருக்கும்போது அவருக்கு நல்ல தைரியம் வீரியம் மிக்கவராக இருப்பார்கள். அப்போ லக்ன சுபர்னு நான் ஒன்றும் புரியலைங்க அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு ஒரு சின்ன ஒரு எடுத்துக்கிட்டு சொல்கிறேன். கும்ப லக்கணத்தை எடுப்போம். கும்ப லக்கணத்துக்கு அதிபதி சனி, பாவர் தான். அவருக்கு 3ஆம் இடத்துக்கு அதிபதி செவ்வாய், அவரும் பாவர் தான். இப்போ இவங்க 2 பேரும் இணைந்தால் அந்த இடத்துல தைரியம் இல்லாதவனும் ஆயிடுவானா அப்படின்னு கேட்டால் அது கிடையாது. அந்த இடத்துல செவ்வாய் ஆட்சி, சனி நீச்ச பங்கம், 2 பேருமே பாவர் தான். அந்தந்த பாவத்துக்குள்ள அதிபதிகள். லக்னாதிபதியும் 3ஆம் இடத்துக்கு அதிபதியும் சேரும்போது இணையும் போது தைரியமிக்கவனாக இருப்பார்கள். இப்படி ஒவ்வொரு லக்கணத்துக்கு எடுக்கணும். சரிங்களா? நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.